السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பிமிக்கோனுமான ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ஒரு தொடர் தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இஸ்லாம் கூறும் இனிய குடும்பம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு குடும்ப வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டும் என்றால் அதற்கு என்னென்ன வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கான இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்களை தொடராக பார்த்து வருகின்றோம். அந்த தொடரிலே திருமணம் செய்வதற்கு முன்பாகவே தனக்கான துணையை ஆணோ பெண்ணோ தேர்வு செய்கின்ற பொழுது மார்க்கத்தை முன்னிறுத்தி அவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மார்க்கம் உடையவர்களா, ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களா, அல்லாஹுடைய அச்சத்தோடு வாழக்கூடியவர்களா என்று பார்த்து திருமணம் செய்ய வேண்டும். அப்படி யார் திருமணம் செய்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை தான் இனிமையானதாக அமையும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலை முதலாவது பார்த்தோம். அடுத்து அந்த திருமணம் செய்யக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், பொறுப்பற்றவர்களாக, அதே போன்று ஊதாரிகளாக இருந்துவிடக்கூடாது. அவர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய, குடும்பத்தை சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய பொறுப்புள்ளவர்களா என்று பார்த்து திருமணம் செய்ய வேண்டும். அப்படி திருமணம் செய்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையாக, நிம்மதியை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று நம்ம பார்த்தோம். எப்படி மார்க்கத்தை முன்னிறுத்த இஸ்லாம் சொல்கிறதோ, பொறுப்புணர்வை கவனித்து திருமணம் செய்வதற்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறதோ, அதுபோன்று ஒரு குடும்ப வாழ்க்கை இனிமையானதாக அமைவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அடுத்த முக்கியமான ஒரு வழிகாட்டுதல், திருமணம் செய்கின்ற பொழுது மகர் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது. அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லி காட்டுகிறான், வஆத்துன் நிஸா ஸதகாத்திஹின்ன நிஹ்லா, நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய அந்த பெண்ணுக்கு மகரை மனமுவந்து கொடுங்கள் என்று அல்லாஹ் திருக்குரானிலே கட்டளை பிறப்பிக்கின்றான். ஆனால் இன்னைக்கு திருமணம் என்றால் எப்படி இருக்கிறது என்றால் அது ஒரு வியாபாரத்தை போன்றுதான் திருமணத்தை நடத்துகிறார்கள். ஒரு பெண்ணை பேசக்கூடிய நேரத்திலே, திருமணம் செய்வதற்காக பெண் பார்க்கக்கூடிய நேரத்தில் பணத்தாசையை பிடித்தவர்களாக எவ்வளவு நகை போடுவீங்க, என்னென்ன சீர்பொருள் தருவீங்க, எவ்வளவு ரொக்கம் தருவீர்கள் என்று, கார் தருவீங்களா, பைக்கு தருவீங்களா, இப்படி அதிகமாக இந்த வரதட்சணையை, பணத்தை முன்னிறுத்தி ஒரு வியாபாரமாக திருமணம் செய்யக்கூடிய நிலையை இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்கின்றோம். இந்த வரதட்சணை கொடுமை என்பது இன்னைக்கும் சமுதாயத்தில் இருக்கின்றது. கடந்த ஆண்டுகளில் பார்த்தோம், பத்திரிகைகளில் பெரிதாக பேசப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவினாசி என்ற ஒரு பகுதியை சார்ந்த ரிதன்யா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் உருக்கமான முறையில் ஒரு கடிதத்தை எழுதி தற்கொலை செய்கின்றாள்.
அவளுடைய தற்கொலைக்கு அதிகமான காரணம் என்னவென்றால் வரதட்சணை தான். அவர்களுடைய பெற்றோர்கள் அதிகமான முறையில் கடுமையான அளவுக்கு வரதட்சணை கொடுத்த பிறகும் அந்த பெண் கொடுமைப்படுத்தப்படுகின்றாள். அதனாலேயே தன்னுடைய பெற்றோர்களுக்கு உருக்கமான கடிதத்தை எழுதிவிட்டு தற்கொலை செய்த சம்பவம் பெரிதாக பேசப்பட்டது. அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலே சுருதி என்ற ஒரு பெண்மணியும் இந்த வரதட்சணை கொடுமையினால் திருமணமான சில காலங்களிலேயே தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை பார்க்கின்றோம். இது சம்பந்தமாக பத்திரிகைகளில் எழுதக்கூடிய நேரத்தில் 2021 ஆண்டு மட்டும் பெண்களுக்கு எதிரான 2421 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும். அதில் வரதட்சணை கொடுமை சம்பந்தமாக 875 வழக்குகள் பதிவாகியிருக்கிறது. அதிலே 27 உயிரிழப்புகள் நடந்திருக்கிறது என்று புள்ளி விவரங்களை எழுதுகிறார்கள். இந்த அளவுக்கு வரதட்சணை என்பது சமுதாயத்திலே பெரிதளவில் இருக்கிறது. நம்ம சமுதாயத்தில் இந்த தற்கொலை என்பது அரிதாக இருந்தாலும் வரதட்சணை கொடுமை இருக்கிறது. ஏனென்றால் சரியத்து தீர்ப்பாயங்கள், நம்முடைய ஜமாத்தில் சரியத்து தீர்ப்பாயங்கள் இருக்கிறது. அதில் இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் கொண்டு செல்லப்படுகிறது. பல பேர் வழக்குகளை கொண்டு செல்கிறார்கள். அதில் சொல்லக்கூடிய காரணம் என்ன, பிரச்சனைக்குரிய காரணம் என்னன்னா, என்னுடைய தகப்பனார் எனக்கு அதிக அளவில் நகை போட்டு என்னை திருமணம் செய்தார்கள். ஆனால் என்னுடைய தகப்பனார் கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து அதிகமான அளவுக்கு நகை போட்டு எனக்கு திருமணம் செய்தார்கள். ஆனால் என்னுடைய தகப்பனாரை என்னுடைய கணவருடைய குடும்பத்தார்கள் இழிவாக கேவலமாக பேசுகிறார்கள். அதே போன்று நான் அதிகமான அளவுக்கு நகை போட்டு திருமணம் செய்து வந்தேன், என்னை என் கணவர் மதிப்பது கிடையாது. அதே போன்று சில பேர் வைக்கக்கூடிய வழக்குகள் குற்றச்சாட்டு என்னவென்றால், நான் குடும்பத்துக்கு மூத்த மருமகளாக இருக்கிறேன், ஆனா என்ன மதிக்கிறது கிடையாது. சின்ன மருமக அதிகமான நகை போட்டு வந்ததுனால அவங்கள தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க, என்ன கண்டுக்கிறது இல்லை, என்ன மதிக்கிறது இல்லை. இப்படி பல பிரச்சனைகள் சரியத்து தீர்ப்பாயங்களை நோக்கி செல்லக்கூடிய நிலை பார்க்கின்றோம். அப்ப இந்த வரதட்சணை என்பது குடும்பத்துக்கு மத்தியிலே மிகப்பெரிய அளவுக்கு நிம்மதியை கெடுக்கக்கூடியதாக, வாழ்க்கையை சீரழிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக அமைய வேண்டும் என்றால் திருமணம் செய்கின்ற பொழுது திருமணத்தின் மூலமாக அதிகமான அளவுக்கு தியாகத்தை செய்வது. ஆணும் தியாகம் செய்கிறார்கள், அதை விட பெண்ணுடைய தியாகம் அதிகமாக இருக்கிறது. எனவே பெண்ணுக்கு நீங்கள் மகர் கொடுங்கள். அந்த பெண்ணிடத்தில் இருந்து நீங்கள் நகைகளாகவோ பணங்களாகவோ சீர் பொருட்களாகவோ எதையும் பெறக்கூடாது என்று, அது ஒரு கொடுமை என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா கொடுங்கள் என்று சொன்னாலே வாங்கக்கூடாது என்றதான் அதுக்கு அர்த்தம். சில பேர் கேட்கலாம், அல்லாஹ் கொடுக்கத்தான்னு சொல்றான், வாங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். கொடுங்கள் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? வாங்கக்கூடாது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு தோழர் வருகின்றார்கள், மிகவும் ஏழ்மையான ஒரு நபி தோழர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு யாரும் பெண் தருவது கிடையாது. ஏனென்றால் நான் ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிறேன், ரொம்ப வசதி இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து தாருங்கள் என்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த நபி தோழத்தை கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னா, நான் உனக்கு திருமணம் செய்து தரேன், நீ ஏதாவது மகர் கொடுப்பியா, மகர் கொடுப்பதுக்கு உன் இடத்துல ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு சொல்லி முதல்ல மகரை பற்றி தான் ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த நபி தோழர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்திலே மகர் கொடுப்பதற்கு எந்த வசதியும் இல்லை, அப்படி மகர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னிடத்தில் எந்த பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நபி தோழர் சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, இப்போ உங்ககிட்ட தான் இல்லை, உன் சொந்தக்காரங்க குடும்பத்தார்கள் அவங்ககிட்ட போய் கேட்டுப்பார், நான் திருமணம் செய்ய ஆசைப்படுறேன், ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து தரேன்னு சொல்றாங்க, எனக்கு மகர் கொடுப்பதுக்கு வசதி கிடையாது, மகர் கொடுப்பதற்கு ஏதாவது நீங்க உதவி செய்யுங்க, அப்படி ஏதாவது உன்னுடைய குடும்பத்தார்கள் மகர் கொடுப்பதற்கு ஏதாவது தந்தார்கள் என்றால் அதை நீ கொண்டு வா
அதை மகரா உனக்கு அந்த பெண்ணுக்கு கொடுத்து திருமணம் செய்து தரேன்னு சொல்றாங்க. அவரும் தன்னுடைய குடும்பத்தார்கள்ட்ட போயிட்டு திரும்பி ரசூலாட்ட வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய குடும்பத்தார்கள்ட்ட போய் நான் கேட்டு பார்த்தேன், அவங்க தருவதற்கு எதுவும் இல்லை, அவங்க எதுவும் தரல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னவன் அல்லாஹ்வுடைய தூதர், நீ பெரிய அளவில் மகர் கொடுக்கணும்னு நினைக்காத, ஒரு இரும்பு மோதிரமாவது கிடைக்கலான்னு பாரு, உன் குடும்பத்தார்கிட்ட போய் கேளு, எனக்கு தங்க மோதிரம் தான் வேணும், வெள்ளி தான் வேணும்னு கேட்காத, ஒரு இரும்பு மோதிரமாவது கிடைக்குதான்னு பாரு, அதையாவது கொண்டு வா, நான் மகர ஆக்கி திருமணம் செய்து தரேன். அப்போ அந்த நபி தோழர் திரும்பவும் போயிட்டு ரசூலாட்ட வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர், இரும்பு மோதிரம் கூட இல்லை, என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒன்று இருக்கு. அவங்க ஒரு கீழாடை உடுத்திருக்கிறாங்க, ஒரு வேஷ்டி உடுத்திருக்கிறாங்க, இந்த வேஷ்டி மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர், இதை எப்படிப்பா நான் மகர ஆக்க முடியும், இதை நான் உனக்கு அந்த பெண்ணுக்கு மகர ஆக்குனேன்னா நீ எப்படி இருப்ப, உனக்கு ஆடை வேண்டாமா அப்படின்னு சொல்ல கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சொல்ல அமைதி ஆயிடுறாங்க, ஒன்றும் செய்ய முடியலை. ஏனென்றால் திருமணம் என்றால் மகர் முக்கியம். பெண்ணிடத்தில் போய் நீ எனக்கு பணத்தா நகையத்தா என்று கேட்பது அது கொடுமையிலும் கொடுமை, அது இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாகிறாங்க. கொஞ்ச நேரம் கழிந்த பிறகு அந்த நபி தோழரை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ குர்ஆன்ல இருந்து அத்தியாயங்கள் எதையாவது மனனம் செய்திருக்கிறாயா? அப்போ அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இன்னென்ன அத்தியாயங்களை எல்லாம் மனனம் செய்திருக்கிறேன், எனக்கு என்னென்ன அத்தியாயங்கள்லாம் தெரியும். சரிப்பா, இந்த அத்தியாயங்களை எல்லாம் அந்த பெண்ணுக்கு நீ படிச்சு கொடு, அதான் உனக்கு மகர், நான் உனக்கு கல்யாணம் முடிச்சு தரேன் சொல்ல திருமணத்தை நடத்துகின்றார்கள். அப்போ நபி அவர்கள் எதை பார்க்குறாங்க, திருமணம் என்றாலே மகர் இருக்கணும், ஆண் தான் பெண்ணுக்கு கொடுக்கணும். அப்ப இதுதான், இது ஏன், இதுதான் குடும்ப நிம்மதியை பெற்று தரும். குடும்பத்தில் நிம்மதி. இன்னைக்கு பல குடும்பங்களில் பிரச்சனை இருப்பதுக்கு, நான் அதை கொண்டு வந்தேன், இதை கொண்டு வந்தேன், என்ன இப்படி பேசுறீங்களா அப்படி பேசுறீங்களே, என்ன மதிக்கிறது இல்லை, நான் இவ்வளோ நகை போட்டு வந்தேன், எதுக்கு உன் தாய் தகப்பனுக்கு நான் வேலை செய்யணும், எனக்கு எல்லாத்தையும் எங்கள் வாப்பா செய்கிறாரு, உங்கள் உப்பா செய்கிறாங்களா, உங்கள் அப்பா செய்கிறாங்களா, எதுக்கு நான் அவங்களுக்கு நான் பணிவிடை செய்யணும், நான் சம்பாதிக்கிறேன், என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது. அப்போ இந்த வரதட்சணை என்பது குடும்ப வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்கக்கூடியதாக, அந்த நிம்மதியை குழி தோண்டி புதைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய நிலையை சமுதாயத்தில் பார்க்கின்றோம். அப்போ இஸ்லாமிய மார்க்கம் குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக அமைய வேண்டும் என்றால் திருமணம் செய்கின்ற பொழுது பெண்ணுக்கு நீ கொடுத்து திருமணம் செய்ய, பெண்ணிடத்திலிருந்து எதையும் கேட்காத. அதுதான் இது. எதுக்கு இஸ்லாமிய மார்க்கம் இப்படி சொல்லி காட்டுகிறது, எந்த அளவுக்கு எல்லாம் சொல்கின்றான் என்றால், ஒரு பெண்ணை திருமணம் செய்து பிறகு அவர்களுக்கு மத்தியில் கசப்புணர்வு ஏற்பட்டு விவாகரத்து செய்யக்கூடிய நிலை, அந்த பெண்ணுக்கு மாற்றம் வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம் என்று நினைக்கின்றார்கள். அப்படி நினைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், ஒயின் அரத்து முஸ்திப்தால ஜௌஜி மக்கான ஜௌஜின் வ ஆதைதி மிஹ்தாகுன்ன கிந்தாரன் ஃபலா தாஹுது மின்ஹு ஷைஆ. நீ அந்த பெண்ணுக்கு நீ மகரா ஏதாவது கொடுத்திருப்பிய முதல்ல திருமணம் செய்யும் பொழுது, அந்த மகர்லேருந்து நீ ஒரு பெரிய கொடையே கொடுத்திருந்தாலும், பெரிய ஒரு குவியலையே கொடுத்திருந்தாலும், அதிலிருந்து நீ சல்லி காசு கூட நீ எடுக்காத, கொடுத்த மகரை கூட திரும்ப வாங்காதுன்னு அல்லாஹ் சொல்கின்றான். இங்க என்னது, மகரை கொடுக்க பொண்ணு எடுத்த போய் என்ன முதல்ல இதுக்கு யாருக்கெல்லாம் சொல்கிறான், நீ அந்த பெண்ணை விவாகரத்து செய்கிறாய், விவாகரத்து செய்யக்கூடிய நேரத்தில் நீயாக போய் விவாகரத்து செய்கிறாய், தலாக் விடுகிறாய், அந்த பெண்ணுக்கு நீ மகர் கொடுத்திருப்பாயே, தலாக் விட்ட பெண்ணுக்கு கூட நீ கொடுத்த மகர்ல சல்லி காசு கூட திரும்ப பெறாத என்று அல்லாஹ் சொல்கின்றான். இன்னைக்கு என்னது, கல்யாணம் முடிக்கும் போது எனக்கு நகையத்தா டிமாண்டு, என் புள்ள டாக்டராக இருக்கிறான், வெளிநாட்டில் நிறைய சம்பாதிக்கிறான், பெரிய அளவில் படிச்சிருக்கிறான், எங்கள் இவ்வளோ நகை போட்டால் நாங்கள் கல்யாணம் முடிக்கிறோம், இவ்வளோ பணம் தந்தால் கல்யாணம் முடிக்கிறோம். அப்போ இது ஒரு வியாபாரமாக பார்க்கக்கூடிய நிலை பார்க்கின்றோம். இது குடும்ப வாழ்க்கையினுடைய நிம்மதியை தொலைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். அப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிகாட்டுதலை, வரதட்சணை இல்லாமல் மகர் கொடுத்து திருமணம் செய்யக்கூடிய நிலையிலே நாம் நம்முடைய வாழ்க்கை அமையும் என்றால் அது நிம்மதியை பெற்று தரும். இப்போ இந்த ஒரு வழிமுறையை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. இதை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் குடும்ப வாழ்க்கை இனிமையாக அமைவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்களை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்வோம் என்று கூறி என்னுடைய இந்த உரை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி சுப்ஹானக வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.